இந்த பதிவை தேர்ந்தெடுத்து வந்தவங்க எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா, நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது எதுவுமே தானா நடக்கிறதில்ல. வேணா நீங்க பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்ன்னு சொல்லிக்கலாம், கோஇன்சிடென்ஸ்ன்னு சொல்லிக்கலாம். நீங்க எப்படி வேணா பேர் வச்சுக்கலாம். பட் இது பிரபஞ்சம் ரொம்ப தெளிவா சொல்றாங்க. வாழ்க்கையில நடக்கிற ஒரு சின்ன சம்பவம் கூட இது கோஇன்சிடென்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாத்துக்குமே ஒரு அர்த்தம் இருக்கு. ஒரு ஆழமான அ பொருள் பொதிஞ்சிருக்கு அதுல. நாம தான் பல விஷயங்கள சின்ன சின்ன விஷயங்கள நம்ம போகும்போது எக்ஸாம்பிள் கால் தடுக்கும். உடனே நம்ம அம்மா சொல்லுவாங்க, "என்ன கால் தடுக்குது? வலது கால் தடுத்தா போகாத, இடது கால் தடுத்தா போ." அப்படின்ற மாதிரி நமக்கு நெறைய சிஸ்டம்ஸ் இருக்கு. அது எல்லாமே சின்ன 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 சயின்ஸ் பிரபஞ்சம் நம்மளுக்கு போற பாதையில வச்சுக்கிட்டே தான் போறாங்க. நாம மோஸ்ட்லி நம்ம டென்ஷனா இருக்கோம், கோவமா இருக்கோம், இல்ல எனக்கு மட்டும் நடக்கல, எனக்கு மட்டும் இப்படின்னு புலம்பி புலம்பியே பாதி சயின்ஸ விட்டுறோம். இப்போ பிரபஞ்சம் எந்த கோஇன்சிடென்ஸ உங்க வாழ்க்கையில இப்போ எடுத்துட்டு வர போறாங்க, அத நீங்க மிஸ் பண்ணாம பிடிச்சுக்கிறதுக்காக தான் இந்த ரீடிங். இது யார் பார்க்கணும்னு விதி இருக்கோ அவங்க மட்டும் தான் பார்ப்பீங்க. இத நான் பெருசா எங்கேயும் ஷேர் பண்ண போறதில்ல. திஸ் இஸ் கோயிங் டூ பி அ ஓப்பன் ரீடிங். யாருக்கெல்லாம் ரீச் ஆகணுமோ அவங்க மட்டும் தான் ரீச் ரீச் ஆகி பார்ப்பீங்க. அடுத்தவங்களால இந்த ரீடிங்க பார்க்க முடியாது. சேசரம். ரொம்ப தெளிவா. இதுதான் சைன். இதுவும் கிட்டத்தட்ட சைன் தான். இது எனக்கு கிடைக்கிற சைன். த டெசர்ட். நீங்க குவிக் சாண்ட் அப்படின்னா சொல்லுவோம், என்ன சொல்லுவோம்? புதை மணல்ல புதைஞ்சிட்ருக்கீங்க. உங்க கைகள் மட்டும் தான் வெளியில இருக்கு. டெசர்ட். பாலைவனத்தில போயிட்டுருக்கீங்க. உங்களுக்கு திக்கு தெரியல. ஆனா தூரத்தில ஒரு நிலா மட்டும் தெரியுது. அத பார்க்கறதுக்கு நீங்க வெளியில இல்ல. உங்க கைகள் மட்டும் தான் வெளியில இருக்கு. நீங்க எங்கேயோ முழுகிட்டு இருக்கீங்க. பிரபஞ்சம் சொல்றாங்க, "உனக்கு பெரிய பெரிய வரமே நான் குடுத்தேன். நீ பார்க்காம பாலைவனத்தில போய் மாட்டிக்கிட்ட" அப்படின்னு சொல்றாங்க. இங்க பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட். உங்களுக்கு பெரிய இட்ஸ் லைக் என்ன சொல்றது? அமேசான் ஃபாரஸ்ட் மாரி ஒரு பெரிய விஷயம். ரொம்ப கலர்ஃபுல்லா இட்ஸ் லைக் நார்தர்ன் லைட்டு. உங்களுக்கு எல்லா லக்கும், வசந்தமும் காத்துட்டு இருந்தீங்க. ஒரு அழகான பிளேஸ் இருக்கு. அங்க நீங்க வாழ்ந்திருக்கலாம். ஆனா, நீங்க மேபி உங்க உங்க உடம்பு சரியா பராமரிக்கல. மேபி இது ஒரு டிசீஸா கூட இருக்கலாம். இல்லன்னா டிசீஸ்ன வாட்டி ஒரு இம்பார்ட்டன்ட் மெசேஜ். அம் ஒரு மந்திரம். அத நான் YouTubeல பார்த்தேன். இட்ஸ் லைக் ராம மந்திரம். அத்தியாயம் 59, 56 எனக்கு தெரியல. அது கேட்டா குணமாகாத நோய் எல்லாமே குணமாகும். இட்ஸ் லைக் இட் கிராஸ்ட் மை மைண்ட். அதனால உங்களுக்கு சொல்றேன். அந்த மாதிரி யாராவது டிசீஸ் கோ த்ரூ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஒண்ணு உதி குடிங்க. இல்ல அப்படின்னா இந்த மந்திரத்த கேளுங்க. அது குணமாக்க முடியாத நோய கூட குணமாக்கிடும். சப்போஸ் இது உங்களோட நோய் அப்படின்னா, இந்த நோய் உங்களுக்கு வந்ததுக்கு காரணம் நீங்க உங்களோட வெஸல் இந்த உடம்பு சரியா போற்றி பாதுகாக்காதனால. த அன்சீன் உங்களால எதிர்காலத்த பார்க்க முடியல. எதிர்காலம் என்ன இருக்கு அப்படின்னா, மவுண்டைன். உங்களால இந்த இந்த தடைய கடந்து வர முடியும். பிரபஞ்சம் சொன்னாங்க, எங்களால பார்க்க முடியுது. இங்க பார்த்தீங்கன்னா, இந்த கண்கள் தான் இங்க இருக்கு. நீங்க பெரிய மலைய மட்டும் தான் பார்க்குறாங்க. பார்க்குறீங்க. அவங்க என்ன சொல்றாங்க, இந்த மலைய கொடைஞ்சு போற ஒரு மனுஷன நான் பார்க்குறேன் அப்படின்றாங்க. ஸோ இத தான் நீங்க பார்க்கல. நீங்க முழுகிட்டு இருக்கீங்க. நீங்க சோக டியூன் போட்டுட்டு இருக்கீங்க. பிரபஞ்சம் சொல்றாங்க, இந்த சேலஞ்ச நான் குடுத்ததே, நீ இந்த மலைய குடையறதுக்காக தானே தவிர, இப்படி மணல்ல புதைஞ்சு போறதுக்காக இல்ல. நீங்க ஏன் இந்த மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு பிரபஞ்சம் சொல்றாங்க அப்படின்னா, அ நீங்க சில விஷயங்கள விட்டுட்டு போயிருக்கணும். இது கிரவுண்டட்னஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, சேலஞ்ச். ஒரு ஒரு தடவ நம்ம மலை மேல உச்சிக்கு போயிட்டோம்னா, எல்லாமே சின்னதா தெரியும். ஸோ மலை உச்சிக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு அகங்காரமும் வரலாம். இல்லன்னா அ புரிதலும் வரலாம். "எவ்ளோ கஷ்டப்பட்டு இங்க வந்தா பாரு! எவ்ளோ அழகா இருக்கு." அ இந்த மலைய கம்பேர் பண்ணும்போது நம்ம சின்ன எறும்பு மாதிரி. அந்த கிரவுண்டட்னஸ் அந்த புரிதலும் வரும். நம்ம எவ்ளோ சின்னவங்க இந்த யூனிவர்ஸ கம்பேர் பண்ணும்போதுன்ற அந்த ஒரு அ கிரவுண்ட் எனர்ஜி வரும். என்ன சொல்றது? அந்த ம் தமிழ் வார்த்தை தேடிட்டு இருக்கேன். ம். சரி, புரிதல்னே நான் வச்சுக்கிறேன். அந்த ஒரு புரிதல், ஒரு அமைதி வரும், ஒரு அடக்கம். அத தான் தேடிட்டு இருக்கேன். அடக்கம் வரும். ஆனா பிரபஞ்சம் என்ன சொல்றாங்க அப்டின்னா, அதுக்காக நீங்க நெறைய இழக்க வேண்டியிருக்கும். அத இழக்க தயாராக இல்ல அப்டின்னா, நீங்க நீங்க இழந்துட்டது என்ன? உங்களோட வெல்த், உங்களோட அபண்டன்ஸ். பிரபஞ்சம் சொல்றாங்க, உன்னால நெறைய விஷயங்கள பார்த்துருக்க முடியும். அன்சீன். நீ எதிர்காலத்த பார்க்க நினைக்காத. நிகழ்காலத்துல இரு. நிகழ்காலத்துல சண்ட போடு அப்டின்னு சொல்றாங்க. ஸோ, அதில மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்களோட வாழ்க்கை முன்னாடி போக ஆரம்பிக்கும். நீங்க எத பத்தி கவலைப்படணும்னு அவசியம் இல்ல. வாழ்க்கை எங்க போகுதோ அங்க போய்க்கிட்டே இருங்க. இப்படிதான் எண்ணெய் காலி ஆயிடுச்சுன்னா, நீங்க வாழ்க்கைய விட்டுடணும்னு அவசியம் இல்ல. திரும்ப எண்ணெய்ங்கிற ஹோப் ஊத்துனீங்கன்னா, அது திரும்ப அது எரிய ஆரம்பிச்சுரும். நீங்க எங்கேயோ உங்களோட நம்பிக்கைய விட்டுட்டீங்க. பிரபஞ்சம் தான் சொல்றாங்க, உங்க நம்பிக்கைய எங்கேயோ இழந்துட்டீங்க. உங்கள உச்சிக்கு எடுத்துட்டு போறது தான் அவங்களோட எண்ணமே. ஃபாரஸ்ட் பத்தி பிரபஞ்சம் என்ன சொல்றாங்கன்னா,
அங்க தான் எல்லாமே இருக்கு. மேஜிக் இருக்கு, அபண்டன்ஸ் இருக்கு. நீங்க கேட்குற அத்தன உயிரும், ஜீவராசிகளும் அந்த ஃபாரஸ்ட்குள்ள இருக்கு. அவ்ளோ ஒரு அழகான வாழ்க்கைய நான் உனக்காக காத்துட்டு இருந்தா, நீ வந்து இப்படி உடம்ப கெடுத்துட்ட, இல்லன்னா உன் வாழ்க்கைய கெடுத்துட்ட. ஒரு சின்ன வந்து ஒரு சேலஞ்ச் வச்சேன். நீட் ஃபார் செக்யூரிட்டி. உங்களோட ரொம்ப பேசிக் நீட்ல சிக்கி போயிட்டீங்க. நம்மளோட சாதுக்கள், நம்மளோட பழைய விஷயங்கள் எல்லாம் நம்ம குருன்னு ஏத்துக்கிறவங்க எல்லாத்தையும் பாருங்களேன். அவங்க ஒண்ணா மலையில தான் இருந்திருப்பாங்க. அன்பிரேக்கபிள் பிரம்மன்னு சொல்லுவாங்க. உன்ன பிரேக் பண்ற சக்தி எனக்கே கிடையாது. ஆனா நீ என்ன சின்ன சேலஞ்சுக்கு தோண்டு போயிட்ட அப்படின்றாங்க. யூ ஆர் அன்பிரேக்கபிள். நீங்க ரொம்ப ஈஸியா எக்ஸைட் ஆயிடுறீங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்கு எக்ஸைட் ஆகி இதுதான் ட்ராப். இதுதான் பிரபஞ்சம் குடுக்குற ட்ராப். நம்மளுக்கு வந்து இங்க ஒரு தூரத்துல வந்து மலை உச்சியில வச்சுக்கலாம். மலை உச்சியில அப்படியே செல்வம் கொட்டி கிடக்கு. ஆனா, இங்க 2, 3 உச்சி கீழ இருக்கும். நம்ம ஏறும்போது சின்ன சின்னதா நெறைய உச்சி இருக்கும். பிரபஞ்சம் என்ன சொல்றாங்கன்னா, அந்த முதல் உச்சிக்கு வந்தோனமே நீ ரொம்ப எக்ஸைட் ஆயி கீழ இறங்கி போயிட்ட. அதுதான் நீங்க பண்ற தப்பு. உன்னோட உண்மையான சக்சஸ் வந்து இங்க இருக்கு. நீ எங்க போயிட்ட? அப்படின்னு கேட்குறாங்க. அதனால தான் உன்ன நான் வந்து இந்த இந்த குழிக்குள்ள தள்ளி விடுறதா இருக்கு. இப்போ உனக்கு மூச்சு முட்டுதா? இப்போ புரியுதா? நீ எங்க வரணும்னு? அப்படின்னு கேட்குறாங்க. பிரபஞ்சம் நம்மளுக்கு பாடம் சொல்லி தர விதம் எப்பவுமே வந்து வேற மாதிரி தான் இருக்கும். எல்லாத்துக்கும் ஒரே மாரி பாடம் இருக்காது. ரிசெப்டிவ் எனர்ஜி. நீ ஃபர்ஸ்ட் நான் சொல்றத கேட்க ஆரம்பி. அதுக்கப்புறமே எல்லாமே மாறும். நீங்க நோயில இருந்தாலும் சரி, பெரிய ட்ராமால இருந்தாலும் சரி, உங்களால வெளில வர முடியும். ஸ்டார்ட் லிஸ்னிங் அப்படின்றாங்க. உன்னோட தேர்ட் ஐல பாரு. உன்னோட அகக்கண்ண தெற, புறக்கண்ண மூடிடுன்றாங்க. மவுண்டைன் வந்து மெடிடேஷன். சாதுக்கள் சொல்றது. சாகா. என்ன வேணா வச்சுக்கோங்க. நீங்க வந்து உள்நோக்கி போகணும். உள்நோக்கிய பயணம் தான் உங்களுக்கு வந்து அடுத்த பிரேக் த்ரூவ குடுக்கும். ஸோ நீங்க ஏதோ ஒரு வார்னிங்க பயங்கரமா மிஸ் பண்ணிட்டீங்க. ஒரு ஒரு வீல் ஆஃப் ஃபார்ச்சூன மிஸ் பண்ணிட்டீங்க. என்னத்த மிஸ் பண்ணிட்டீங்கன்னா 10 ஆஃப் கப்ஸ். சாரி 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஒரு காதல். ஓ மை காட்! காதலுக்காக சண்டை போடாம விட்டதுனால கோழை ஆயிட்டீங்க. நீங்க இழந்தது காதல மட்டும் இல்ல. செல்வ செழிப்பான வாழ்க்கையும். இதுதான் உங்களோட ட்ராப். இதுக்காக நீங்க சண்டை போட்டிருந்தீங்கன்னா, இதுதான் பிரபஞ்சத்தோட டெக்னிக். இதுதான் பிரபஞ்சத்தோட பாடத்தோட ஸ்டைல். அவங்க உங்களுக்கு சோதிச்சது காதல்ல. ஆனா உங்களுக்காக வச்சுட்டு காத்துட்டு இருந்தது 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ். இந்த காதல் வந்து உங்கள இந்த மாதிரி பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. உங்க கைகள அமத்தி விட்டு, உங்கள வந்து ரொம்ப பொக்கிஷம் மாதிரி பாதுகாத்து இருந்திருப்பாங்க. ஆனா அதுக்காக சண்டை போடாம, ரொம்ப லேவிஷான விஷயங்கள், அதாவது பார்ட்டி பண்றது, கண்டதே கோலம், கொண்டதே காட்சி அப்படின்னு ரொம்ப ரொம்ப கீழ்த்தரமான விஷயங்கள் எல்லாமே கவனத்த செலுத்தி ஒரு தெய்வீக காதலை இழந்துட்டீங்க, சண்டை போடாம விட்டுட்டீங்க. இது இந்த இந்த ஸ்டோரி பார்த்தீங்க அப்படின்னா, அவ்ளோ சேலஞ்சஸ் இருக்கும் இவங்க 2 பேரும் காதல்ல ஒண்ணு சேர. ஒரு கிராமமே எதிர்த்து நிக்கும். அத தாண்டி 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து கடைசில சந்தோஷமா வாழுவாங்க. காதலுக்கு அவ்ளோ சக்தி இருக்கு. அத தான் நீங்க விட்டுட்டீங்க. கிங் ஆஃப் கப்ஸ். இப்போ நீங்க மணல்ல புதைஞ்சு போயிட்டு இருக்கும்போது, உங்களுக்கு புரியிறது என்ன அப்படின்னா, நீங்க தான் இந்த டிராகன். நீங்க தான் இந்த காதல காப்பாத்தி இருந்திருக்கணும். உங்களுக்கு அவ்ளோ சக்தி இருக்கு. அவ்ளோ பவர் இருக்கு. பிரபஞ்சம் தான் சொல்றாங்க. உன்ன நான் எவ்ளோ விதமான சக்தியோட படைச்சேன். உன்னோட கோல் வந்து இந்த மாரி ஒரு ட்வின் ஃப்ளேம் இல்லன்னா சோல்மேட் ஜர்னில போய், இங்கேருந்து நீ உச்சத்த அடையணும் அப்படிங்கிறது தான் உங்க உங்க வாழ்க்கையில அவங்க எந்த சந்தோஷத்தையுமே நிறுத்தல. உங்கள சாமியாரா போ சொல்லல. லௌகீக வாழ்க்கையில நீங்க எல்லாத்தையுமே அனுபவிச்சிருக்க முடியும். காதல், பணம் வேற என்ன வேணும் உங்களுக்கு? வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க. நீங்க எட்ட முடியாத உச்சிகள நீங்க எட்டியிருப்பீங்க. இந்த மலைய குடையறதுக்கு மட்டும் நீங்க தயாரா இருந்தீங்கன்னா. நீங்க வந்து மலைக்கே பிரபஞ்சம் தான் சொல்லும். "நீ அவ்வளோ தூரம் போகவே தேவையில்ல. நான் தான் உனக்கு வழி சொல்றேனே! மலைய கொடைஞ்சு வா அந்த பக்கம்." ஆனா அத நீங்க கேட்கல. இப்போ நீங்க ரொம்ப பெயின்ஃபுல்லான சிச்சுவேஷன்ல இருக்கீங்க. 10 ஆஃப் வாண்ட்ஸ், a டஃப் சைக்கிள். இது நீங்களா உங்களுக்கு ஏற்படுத்திக்கிட்ட விஷயம். நைட் ஆஃப் இன்னுமே உங்களால முடியும். ஸ்டார்ட் லிஸ்னிங். டார்கெட்ஸ் ஒரு ஒரு டார்கெட்டா அச்சீவ் பண்ண ஆரம்பிங்க. அதுக்கு முதல் டார்கெட் உங்க காதல் தான். காதல், 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 காதல் இல்லைங்க சாதல். இத நான் சொல்லல. ஐ திங்க் பாரதியா, பாரதிதாசனா? ஐம் நாட் ஷூர். குயின் ஆஃப் சோர்ட்ஸ். இது வந்து காமிக் எனர்ஜியாவும் இருக்கலாம், இல்லைனா டிவைன் ஃபெமினினா இருக்கலாம். யாரோ வந்து உங்கள காப்பாத்தணும்னு நினைச்சீங்க. இல்ல, அவங்க உங்கள பிளாக் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஹெரோஃபென்ட். என்னது இது 2 கார்டு வருது. 4 ஆஃப் கப்ஸ். இது நீங்க பண்ண தப்பு. நீங்க இந்த காதல தாண்டி வேற யாரையோ சூஸ் பண்ணியிருக்கலாம். உங்களுக்கு வந்து ஓ மை காட்! 3 ஆஃப் வாண்ட்ஸ், பிளேயர். அது ஒண்ணு. அடுத்தது வந்து நீங்க ஒரு காமிக் எனர்ஜிய சூஸ் பண்ணிக்கலாம். இங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு ஸ்டோரி. இது வந்து இந்த இந்த அரசன் அவங்க வந்து ஒரு குயில் வளர்த்துவாங்க. அந்த குயில் வந்து ரொம்ப அழகா பாடும். அது பாடுச்சுன்னா, அந்த அ சாம்ராஜ்யமே வந்து சத்தமே போடாம லிசன் அவ்ளோ அழகா பாடும். அவ்ளோ டிஃப்ரெண்ட்டா பாடும்.
ஆனால் இதை பார்க்கவே நிறைய நாட்டிலேருந்து அரசர்கள் வரும்போது அவங்க நிறைய மெக்கானிக்கல், அதாவது போலியாக உருவாக்கப்பட்ட இந்த மாதிரி கிளி மயில் அந்த மாதிரி சத்தம் போட நிறைய விஷயங்களை கொடுத்தாங்க. காலப்போக்கில் இந்த அரசன் வந்து இந்த தங்கம் மாதிரி இருக்கிறது, இல்லைனா வைரத்தில் பண்ணது, வைடூரத்தில் பண்ணது, அந்த மோகம் அந்த அந்த விஷயத்தில் வந்து அதில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த குயிலை அவங்க சரியாக பராமரிக்கலை, அது கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்த்துச்சு, போயிடுச்சு. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இதெல்லாம் உடஞ்சி போச்சு, மங்கி போச்சு. அது அது எப்பயும் ஒரே மாதிரி பாட முடியும். கேன்னா கேன்னா, அதுக்கு மேலே அது கத்த தெரியாது. ஏன்னா அது வந்து மெக்கானிக்கல். அந்த மாதிரி தான் இந்த காமிக் எனர்ஜி. இந்த பர்சன் வந்து ஃபஸ்ட்டு பணம் அப்படின்ற விஷயத்துக்கு அட்ராக்ட் ஆகிட்டீங்க, அங்கே போய் விழுந்துட்டீங்க. மேபி நீங்கள் கல்யாணம் கூட பண்ணியிருக்கலாம் இந்த காமிக் எனர்ஜியை. பிரபஞ்சம் சொல்கிறாங்க, நான் உனக்கு ஒரு உண்மையான குயில் கொடுத்தேன், உயிரோடு இருக்க குயில். நீ என்ன பண்ணிட்ட? ஒரு பொம்மை குயிலை நம்பி ஏமாந்துட்ட. இப்போ நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்கள் புதஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. உங்களோட உண்மை காதல் வந்து உங்களை காப்பாற்றுமான்னு எதிர்பார்க்குறீங்க. நோ, தே ஆர் நாட் டூயிங் இட். அவங்க உங்களை பிளாக் பண்ணிட்டாங்க. அவங்க உங்களுக்காக சண்டை போடுற மாதிரி இல்லை. ஏன்னா நீங்கள் பண்ண துரோகம் அவ்வளோ பெருசு. இப்போ பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க, ஸ்டில் இங்கே கமிட்மெண்ட் இருக்குது, ஹேரோஃபண்ட் இருக்குது, உங்களோட ஸ்டேட்டஸ் எல்லாமே வரும். நீங்கள் ஒன்றும் முழுகி போகலை. இந்த குயில் மேலே நீங்கள் ஃபோக்கஸை போட்டிங்கன்னா தேடுங்க. உங்களோட குயில் தானே, உங்களுக்குன்னு இருந்தால் கிடைக்கும். சென்சிட்டிவ், அவங்க ரொம்ப சென்சிட்டிவ். இந்த பர்சன் ரொம்ப சென்சிட்டிவாக இருந்திருக்கலாம், இல்லைனா உங்கள் மேலே ரொம்ப சென்சிட்டிவாக இருந்திருக்கலாம். இந்த காதல் உங்களுக்கு ரொம்ப சென்சிட்டிவான விஷயமா இருந்திருக்கலாம். பட் betrayed you. Sorry, you betrayed them. காமிக் betrayed you. இப்போ வந்து அந்த காமிக் எனர்ஜி உங்களுக்கு துரோகம் பண்ணிச்சு. இப்போ உங்களுக்கு நல்லா புரியுறது. அவங்க வந்து உங்களை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணாங்க. இது வந்து காதல் இல்லை. மேபி நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் மாட்டிருக்கலாம் ஆல்ரெடி. அதனால தான் இங்கே புதமணலில் போயிட்டுருக்கு. உங்கள் காதல் வந்து உங்களை காப்பாற்றுமான்னு எதிர்பார்க்குறேன். பட் ஐ ஆம் கோயிங் ஃபார் கைடன்ஸ். இதில் வந்து உங்களுக்கு இனிமேல் நான் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ண ஒன்றும் இல்லை. நீங்கள் நேசித்த பர்சன் இந்த மாதிரி அன்பிரேக்கபிள். ஆனால் அதை நீங்கள் வந்து இழந்துட்டீங்க. இப்போ உங்களுக்கு அந்த காதலோட அருமை செம்மையாக தெரியும். கண் கெட்ட பின் சூரிய நமஸ்காரம். நவ் யூ வாண்ட் தட் லவ் பேக். பார்ப்போம். 7 of Swords. நீங்கள் துரோகம் பண்ணியிருக்கீங்க. இப்போ அதே துரோகத்தை தான் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்க. அதனால் உங்களுக்கு காதலோட அருமை இப்போ நல்லா தெரியுது. த ஹை ப்ரீஸ்டர்ஸ். அவங்க சொன்னதை நீங்கள் நம்பலை. அவங்க நிறையா உங்களுக்கு சொல்லியிருக்கலாம். குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ். நீங்கள் வந்து செல்வம். அதனால தான் இந்த ஃபேக் என்ன சொல்கிறது, கிளிட்டர், போலிகளை நம்பி மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல. ஆனால் மின்னும் போது நீங்கள் நினச்சிட்டிங்க அது ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்கே, நான் அந்த பொண்ணுக்கு போகிறேன் அப்படின்னு போனால் கிட்ட போனோடனே அது வேறு ஜிமிக்கி. திரும்பி பார்க்குறீங்க, இங்கே உங்களோட காதல் வந்து குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஆஹா, வைரம் ஜொலிக்குது. இந்த குயில் எங்கேயாவது போயிருக்கலாம், உங்கள் வாழ்க்கையில் வருமானு தேடி பாருங்க. ஆனால் பிரபஞ்சம் சொல்லிட்டாங்க, காதல் எல்லாம் உனக்கு வாழ்க்கை இல்லைன்ட்டாங்க. காதலை போய் தேடி கண்டுபிடி, இல்லைன்னா உனக்கு ஒன்றுமே கிடையாது, நீ இந்த புதமணல் தான் அப்படின்ட்டாங்க. ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. ஒரு வரத்தை சாபமாக மாற்றிக்கிட்டீங்க. 10 of Wands, again 10 of Wands, Page of Swords. இப்போ உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு ஏன் இந்த பாரம். இது உங்களோட கர்மா அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் அவங்களுக்கு பண்ண துரோகத்துக்கான கர்மான்ற விட உங்களுக்கு ஆல்ரெடி கிடச்சிருச்சு. நீங்கள் புதுசாக தேட வேண்டியதெல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த மெஜிஷியன், யூ ஆர் மேனிஃபெஸ்டிங். அவங்க திரும்ப உங்கள் வாழ்க்கையில் வரதுக்காக நீங்கள் வேண்டாத கடவுள் இல்லை. யூ ஆர் டூயிங் திங்ஸ். பட் அவங்க உங்களை விட்டு விலகி போயாச்சு. இப்போ உங்ககிட்ட இல்லை 8 of Cups. இல்லைனா நீங்கள் காமிக்கிற ஜீவத்தை விட்டு விலகி போகிறீங்க. ஜட்ஜ்மெண்ட். பிரபஞ்சம் சொல்கிறாங்க, நான் தான் முடிவெடுக்க போகிறேன்றாங்க. இது உனக்கான ஜட்ஜ்மெண்ட். நீங்கள் உயிர் தெழணும் அப்படின்னா மட்டும்தான் உங்கள் வாழ்க்கை முன்னாடி போகும். திரும்ப உங்களோட ஸ்டேட்டஸை எல்லாத்தையுமே வந்து ரீகெயின் பண்ண முடியும். பட் லிசன் டு த யூனிவர்ஸ். நீங்கள் நிறைய இழந்துட்டீங்க, இனிமேல் இழக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ரீடிங். ஜெய் சாரம். காட் பிளஸ் யூ.